இங்க ஜாக் ஒருத்தனை பிடிச்சு வச்சு அவனோட கையில ஒரு கன்னை கொடுத்து அது கீழே விழாம இருக்கிறதுக்காக அதோட சேர்த்து அவனோட கையில ஒரு டேப்பை சுத்தி கட்டி விட்டுறான். அடுத்ததா அங்க இருந்த விண்டோ கிளாஸ்ல ஃபுல்லா நியூஸ் பேப்பரை ஒட்டி விட்டுறான். இப்போ அந்த ரூமுக்குள்ள இருந்த ஒரே வெளிச்சம் அவனுக்கு பின்னாடி மட்டும் இருந்ததால முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு ஆள் நிக்கிற உருவம் மட்டும் தான் தெரியும். அப்போ திடீர்னு அவன் ட்ரிகரை அழுத்தி பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு அந்த கன்னுல குண்டு கூட இல்லன்னு தெரியுது. ஜாக் அதை பார்த்ததும் பரவாயில்ல, நல்லா தான் ட்ரை பண்றேன்னு அவனை பாராட்டுறான். ஆனா ஜாக் உண்மையான துப்பாக்கிய விண்டோ சைடுல சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருப்பான். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக் பரபரப்பை கிளப்புறதுக்காக அந்த விண்டோ வழியா வெளியே நின்ன போலீஸோட வண்டியில ஷூட் பண்ணிடுறான். போலீஸ் அதை கவனிச்சதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்குதுன்னு வாக்கி டாக்கி மூலமா மொத்த யூனிட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவன் நினைச்ச மாதிரியே அவனோட பிளான் சக்சஸ் ஆனதும் அந்த வீட்டுல இருந்த பேக் டோர் வழியா வெளியே போயிடுறான். அந்த டைம்ல போலீஸ் அந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. அதுக்கப்புறமா உடனே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது இருக்கும்னு வான் பண்றாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள இருந்து எந்த பதிலும் வராததால போலீஸ் டோரை உடைச்சிட்டு உள்ள போக முடிவு பண்றாங்க. அவங்க அப்படியே முன்னாடி வரும்போது ஒரு போலீஸோட கால் ஆல்ரெடி ஜாக் செட் பண்ணி வச்சிருந்த கம்பியில தடுக்கிறது. அந்த கம்பியை லைட்டா இழுத்ததால விண்டோ பக்கத்துல ஆல்ரெடி அவன் செட் பண்ணி வச்சிருந்த கன் ஆட்டோமேட்டிக்கா அந்த வழியா வந்த ஒரு போலீஸை ஷூட் பண்ணிடுது. அதை பார்த்து போலீஸ் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அந்த டைம்லயும் அந்த வீட்டுக்குள்ள ஜாக் கட்டி வச்சிருந்தவனால எதுவும் பண்ண முடியல. அப்போ தூரத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜாக்கோட ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைல் தெரியுது. போலீஸை யூஸ் பண்ணி தன்னோட எதிரியை கொல்லணும்னு நினைச்ச ஜாக்கோட ஃபர்ஸ்ட் பிளான் சக்சஸ் ஆயிடுது. அந்த டைம்ல அந்த ரூமுக்குள்ள டேப்பால கட்டப்பட்டு கிடந்தவன் தப்பிக்க போராடிட்டு இருக்கான். அவனோட வாய் மட்டும் இப்போ கொஞ்சம் ஓபன் ஆகிருது. ஆனா அந்த டைம்ல போலீஸ் விண்டோ வழியா ஒரு பவர்ஃபுல்லான கிரானைட் தூக்கி உள்ள போட்டுறாங்க. அது பயங்கரமா வெடிச்சு சதறுது. சடனா போலீஸ் அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்போ அவனுக்கு பின்னாடி வெளிச்சம் இருந்ததால அவனோட பாடியில டேப்பால கட்டப்பட்டு இருந்தது அவங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது. அவங்களோட கண்ணுக்கு ஒருத்தன் பயங்கரமா கையில கண்ணோட ஷூட் பண்ண ரெடியா நிக்கிற மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். உடனே அவனை அந்த இடத்திலேயே சுட்டு கொன்னுடுறாங்க. உடனே வாக்கி டாக்கி மூலமா போலீஸ் அவன் இறந்துட்டான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. தன்னோட எதிரி இறந்துட்டான்னு கேட்டதுக்கு அப்புறமா ஜாக் அந்த ஒட்டு கேட்கிற டிவைஸை ஆஃப் பண்ணிடுறான். கடைசியில போலீஸை யூஸ் பண்ணி அவனோட எதிரியை கொல்லணும்னு ஜாக் போட்ட பிளான் சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருது.